Hi viewers, welcome back to our channel Grasp Tamil. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா kinds of condition that affects our skeletal system and how to keep our skeletal system healthier. இத பத்தி தான் பார்க்க போறோம். And அதுக்கு முன்னாடி உங்களுக்கு skeletal system ஓட basics தெரியணும் அப்படினா part 1 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. part 1 வீடியோட லிங்க் ஐகார்ட்லயும் and கீழ descriptionலயும் இருக்கு. இது skeletal system ஓட part 2 வீடியோ. மறக்காம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த part 2 வீடியோவை பாருங்க. Let's get into the video. இந்த skeletal system பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு ஆர்த்ரைட்டிஸ்ல இருந்து கேன்சர் வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி skeletal systemல இஷ்யூஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, skeletal system முக்கியமா நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபிலிட்டிக்காக தான். இந்த skeletal system இருக்கிறதுனால தான் நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ண முடியுது. இந்த skeletal systemல ஏதாவது ஒரு இம்பேர்மெண்ட், ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரக்குள்ள நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஈவன் ஒரு சில டைம் இது மூலமா நமக்கு டெத் கூட ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம skeletal system-ஐ அஃபெக்ட் பண்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் பத்தி பார்ப்போம். ஃப்ராக்சர், மெட்டபாலிக் போன் டிசீசஸ், ஆர்த்ரைட்டிஸ், கேன்சர், ஸ்பைனல் கர்வேச்சர், இதெல்லாம் தான் நம்ம skeletal system-ஐ அஃபெக்ட் பண்ணுற ஒரு சில கண்டிஷன்ஸ். இப்போ ஃப்ராக்சர்னா என்னென்னு பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம பாடியோட போனில் வந்து எந்த கிராக்ஸுமே இருக்காது, அது வந்து ஒழுங்காக தானே இருக்கும், அது வந்து ஒரு நார்மல் கண்டிஷன். இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு டேமேஜ் வருது, இல்லை அது ஏதாவது பிரேக் ஆகுது, அந்த கண்டிஷனை தான் வந்து ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி யூஸ்வலாக அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் லைக் கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஆகக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இன்ஜுரி ஆகி போன் வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் அனதர் கேஸ், இன்கேஸ் நம்ம மாடிப்படி ஏறிட்டு இருக்கோம், அங்கேருந்து ஸ்லிப் ஆகி விழுறது, இல்லை கீழே தண்ணியோ இல்லை எண்ணெயோ இருக்கு, அதில் காலை வச்சு தெரியாமல் வழுக்கி அப்போ ஸ்லிப் ஆகி அப்போ கூட நமக்கு வந்து இன்ஜுரி வர சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸால நம்மளோட போன் வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. இதை தான் வந்து ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட்ல இருக்கு. அதை எப்படி யூஸ்வலாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த இடத்துல பிரேக் ஆகுது அண்ட் அதோட நேச்சர் என்ன, இதை பொறுத்து அது வந்து நிறைய டைப்ல வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 3 பிரைமரி டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃப்ராக்சர், க்ளோஸ்டு ஃப்ராக்சர், டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர். ஓப்பன் ஃப்ராக்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு இடத்துல அடிப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிருக்கும், ஸ்கின்னுக்குள்ளார இருக்க போனும் டேமேஜ் ஆகிருக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள உள்ள போனை வந்து நல்லா பார்க்க முடியும், நம்ம ஸ்கின் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்கும். இதை தான் வந்து ஓப்பன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்கின் தான் நம்மளோட இன்னர் பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஏதாவது எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் வராமல் அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல ஸ்கின்னே டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னக்குள்ள இது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக இன்ஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஹாஸ்பிட்டல் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு சர்ஜிக்கல் கிளீனிங் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இது மூலியமாக தான் அதை வந்து க்யூர் பண்ண முடியும். இந்த ஓப்பன் ஃப்ராக்சரை வந்து சர்ஜரி மூலியமாக தானே க்ளீன் பண்ண முடியும். இதில் வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப்ரிட்மெண்ட், இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்குள்ளே வந்து நிறைய டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், அந்த டேமேஜ்டு டிஷ்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது. அண்ட் அந்த ஸ்கின் வந்து ஓப்பனாக தானே இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் போயிட்டு உள்ளே வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸையும் ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிட்மெண்ட். ஒன்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்ஜன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராட்ஸையும் ஸ்க்ரூஸையும் வச்சு அந்த போன்ஸை வந்து ஒன்றா வந்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது வந்து எந்த சேஞ்சும், அதில் எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அது வந்து ஹீல் ஆகிறதுக்கு, அதாவது அது சரியாகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஃப்ராக்சர். இந்த க்ளோஸ்டு ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்லலாம் எந்த டேமேஜும் இருக்காது, ஒன்லி இன்டர்னல் டேமேஜ் தான். ஆனால் வந்து ஓப்பன் ஃப்ராக்சர் எந்த அளவுக்கு போனை அஃபெக்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு இந்த க்ளோஸ்டு ஃப்ராக்சர்லையும் போன் அஃபெக்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து ஸ்கின் டேமேஜ் இல்லாததுனால இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக அவ்வளோ சான்ஸ் இல்லை. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஃப்ராக்சர் அளவுக்கு இது வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ் கிடையாது. ஆனால் இதையும் ட்ரீட் பண்ணி தானே ஆகணும், ஏன்னா போன் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்மளுடைய மொபிலிட்டி அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளமையும் கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ஆகணும். பட் இதை வந்து ஓப்பன் ஃப்ராக்சர் அளவுக்கு எமர்ஜென்சியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து போன் டேமேஜ் ஆகிறதுனால சுற்றி இருக்க சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கும். இது வந்து எதை வந்து ரிசல்ட் பண்ணுதுன்னா ஃப்ராக்சர் பிளிஸ்டர்ஸ், இதை தான் வந்து ரிசல்ட் பண்ணுது.
பிளிஸ்டர்ஸ்னால் என்னென்னா நமக்கு ஃப்ராக்சர் ஆன இடம் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். இது வந்து யூஸ்வலாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிப்பட்டு ஒரு 2 நாளைக்குள்ள வெளியே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ராக்சருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு இன்ஜூரி அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதோட ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கும். யூஸ்வலாக நமக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி அதை டயக்னோஸ் பண்ணியிருக்கணும். டயக்னோஸ்னால் என்னென்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து அனலைஸ் பண்ணுறது. யூஸ்வலாக டயக்னோஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜிங் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அதோட இமேஜை பார்த்தா தான் அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகியிருக்கு, நமக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானிங் பண்ண முடியும். ஸோ ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்னோசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூஸ்வலி இமேஜிங் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே வச்சு தான் பண்ணுவாங்க. இன்கேஸ் இது சாஃப்ட் டிஷ்யூவாக இருந்தால் நமக்கு சிடியோ எம்ஆர்ஐயோ தேவைப்படலாம். ஆனால் நம்ம போன் தானே பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு எக்ஸ்ரேவே போதுமான ஒன்றா இருக்கும். எக்ஸ்ரேல இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு நம்மளால் எங்கே அஃபெக்ட் ஆகியிருக்கு, எப்படி அஃபெக்ட் ஆகியிருக்கு எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கூட பிளான் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஃப்ராக்சருக்குலாம் ட்ரீட் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இம்மொபிலைசேஷன். மொபிலைசேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. ஸோ இம்மொபிலைசேஷன்னா என்னது? இம்மொபிலைசேஷன்னா அந்த இடம் மூவ் ஆகாமல் இருக்கிறது. பிரேக்னா என்னது? போனில் வந்து நடுவில் பிரேக் ஆகிறது தான். ஸோ இந்த பிரேக் ஆன 2 போனும் திரும்ப ஜாயின் ஆகிற வரைக்கும் அந்த இடத்துல எந்த மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அந்த ப்ராசஸ் தான் வந்து இம்மொபிலைசேஷன். இந்த இம்மொபிலைசேஷன் தான் போன் ஃப்ராக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர். டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர்னா போன் வந்து 2ஆக கட் ஆகுது. இது வந்துட்டு அந்த இம்மொபிலைசேஷன் ப்ராசஸ் மூலயமா ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இதில் வந்து சர்ஜரி மூலயமா தான் ட்ரீட் பண்ண முடியும். அடுத்து ஃப்ராக்சரில் இருக்க சப் கேட்டகரிஸ். நம்ம இது வரைக்கும் ப்ரைமரி ஃப்ராக்சர்ஸ் பார்த்தோம்ல, லைக் ஓப்பன், க்ளோஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்கன் போன்ஸை வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ்டிக் ஃப்ராக்சர், கம்மினியூட்டட் ஃப்ராக்சர், பேத்தாலஜிக் ஃப்ராக்சர், ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர், டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர். ஃபர்ஸ்ட் கிரீன்ஸ்டிக் ஃப்ராக்சர். இது யூஸ்வலாக யாருக்கு அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்கு தான். நியூ பார்ன் பேபிஸ்க்கு போன்ஸ் எப்போவுமே வந்து பிரேக் ஆகாது. அதுக்கு பதில் அந்த போன் வந்து பெண்ட் ஆகும். ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காதுல்ல, கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அது வந்து பிரேக் ஆகாமல் பெண்ட் ஆகும். இதை தான் வந்து கிரீன்ஸ்டிக் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மினியூட்டட் ஃப்ராக்சர். இந்த கம்மினியூட்டட் ஃப்ராக்சரில் போன் வந்து 3 or more பீசஸாக பிரேக் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேத்தாலஜிக் ஃப்ராக்சர். இந்த ஃப்ராக்சர் எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசீசஸ்லாம் வந்து நம்ம போனோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த டிசீஸ்லாம் வந்துடுச்சுன்னா நம்ம போனை வந்து வீக் ஆகிடும். ஸோ அது மூலியமாக நம்ம போன் வந்து ஃப்ராக்சர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் என்ன பண்ணும்? நம்ம போனோட ஸ்ட்ரென்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து வீக் ஆகக்குள்ளே நம்ம போனில் வந்து ஒரு பிரேக்கேஜ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பேத்தாலஜிக் ஃப்ராக்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர். இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் இருக்குல்ல, அது எவ்வளோ சின்னதாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு குட்டி கிராக் ஆகும் நம்ம போனில். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கை நம்மளால் எக்ஸ்ரேல கூட பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுதான் இதில் இருக்க மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர். இந்த ஃப்ராக்சர் எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போனோட ஹரிசாண்டல் லைனில் வந்து அக்கர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் போன் டிசீஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, இல்லாட்டி நம்ம போனோடைய மாஸ் வந்து கம்மியாகுது. அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு சில மெடிகேஷன்ஸ் லைக் ஸ்டீராய்ட்ஸு இல்லை கீமோதெரப்பி இதெல்லாம் வந்து எடுத்துக்கும் போது நம்மளுடைய போனோடைய ஸ்ட்ரென்த் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த கண்டிஷன்ஸை தான் வந்து மெட்டபாலிக் போன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ்னால் யூஸ்வலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இன்ஃப்ளமேஷன் இன் ஜாயிண்ட். இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்போது முக்கியமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூமெண்ட்ஸை வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. யூஸ்வலாக வயசானவங்களாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்னால் நடக்க முடியல, முட்டியெல்லாம் மடக்க முடியல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாகும். இதை தான் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம 2 போன் ஜாயின்ஸ்க்கு நடுவில் கார்டிலேஜ் இருக்கும்.
அந்த கார்டிலேஜ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணும் இந்த மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் இருக்கக்குள்ள. ஆக்சுவலி வந்து இதில் வந்து 2 ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது. தட் இஸ் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் ருமட்டாய்ட் ஆர்த்தரைட்டிஸ். ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டிலேஜ் வந்து தின் ஆகும், போன்லேயே வந்து எரோஷன் இருக்கும். இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ல வந்து போன் எண்ட்ஸ் ரெண்டும் வந்து ரப் ஆகிட்டே இருக்கும், ஒன்னோடு ஒன்று உரசிட்டு இருக்கும். அண்ட் ருமட்டாய்ட் ஆர்த்தரைட்டிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் இருக்குல்ல, நம்ம போன்லேயே எரோஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கார்டிலேஜ் ஃபுல்லாக போயிட்டு போனில் வந்து எரோஷன் இருக்கும். அண்ட் ஆர்த்தரைட்டிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர். இந்த கேன்சர் எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனில் இருக்க டிஷ்யூஸில் இல்லாட்டி போன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸில். இந்த மாதிரி போன் டிஷ்யூவில் வந்து கேன்சர் அக்கர் ஆகுறது அப்படின்றது ரொம்ப ரேர் தான். இது காமனாக எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸில் தான் அக்கர் ஆகும், சச்சஸ் மைலோமா ஆர் லிம்போமா. இதுதான் வந்து காமனான கண்டிஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கர்வேச்சர். நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் ஸ்பைனுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். ஆனால் இந்த ஸ்பைனல் கர்வேச்சர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பைன் வந்து அதோட யூஷுவல் ஷேப்பில் இல்லாமல் அதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதுதான் வந்து ஸ்பைனல் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து ஃபார்வேர்டில் இருக்க வேண்டிய இடத்துல பேக்வேர்ட் வர்றது, ஸ்ட்ரைட் இருக்க இடத்துல அப்வேர்ட் வர்றது, இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். இந்த ஸ்பைனல் கர்வேச்சரில் வந்து 3 மெயின் டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஃபோசிஸ், லோர்டோசிஸ், ஸ்காலியோசிஸ். கைஃபோசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பர் பேக் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு கர்வ் இருக்கும், ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி ஆகும். யூஸ்வலாக வந்து அது ஃபார் எக்ஸாம்பிள் கூன் விழுவோம்ல, இப்போ வயசானவங்களாம் குனிஞ்சு நடக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து பின்னாடி ஒரு பெண்ட் மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து கைஃபோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லோர்டோசிஸ். கைஃபோசிஸில் எப்படி அப்பர் பேக்கில் வந்து ரவுண்டாக இருந்ததோ அதே மாதிரி இதில் வந்து லோவர் பேக்கில் அந்த மாதிரி கர்வ் வந்து இன்வர்டாக போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்காலியோசிஸ். இது வந்து இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஸ்பைனல் கார்ட் யூஷுவல் ஷேப் இல்லாமல் அப்பர் பேக்கில் வந்து இன்வர்ட் வந்து அண்ட் லோவர் பேக்கில் அப்வர்ட் வந்து அது வந்து ஒரு எஸ் ஷேப் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சி ஷேப். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அது வந்து ஸ்காலியோசிஸ். இதெல்லாம் தான் நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுற ஒரு சில கண்டிஷன். இப்போ நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டமை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலி ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் நம்ம பாடியோட ஃபவுண்டேஷன். அது இருந்தால் தான் நம்மளால் எந்த மூமெண்ட்டுமே பண்ண முடியும். அண்ட் நிறைய அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்குது. லைக் போன் மேரோவில் தான் வந்து ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டமை நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ஸோ அதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, கன்சியூம் கால்சியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் நம்ம போனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். கால்சியம் ரிச் ஃபுட்ஸ்னால் என்னது? நம்ம கீரை வகைகள்லாம் இருக்குல்ல, கீரை, வெஜிடபிள்ஸ், ப்ராக்கோலி, ஃபிஷ்ஷஸ், இந்த மாதிரி ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் எனஃப் விட்டமின் டி. யூஸ்வலாக நம்ம சன்லைட்டில் விட்டமின் டி இருக்கிறதுனால நமக்கு வெளியில் போனாலே விட்டமின் டி வந்து கிடச்சிரும். ஆனால் ஒரு சில சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகாத பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் விட்டமின் டியோட டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக விட்டமின் டி சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விட்டமின் டி இருக்க ஃபுட்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ வெயிட் பியரிங் எக்ஸசைஸ். இங்கே வந்து நம்ம எக்ஸசைஸ் லைக் வாக்கிங், ஜாகிங், கிளிம்பிங் ஸ்டேஜ். நம்ம யூஸ்வலாக வந்து மாடிப்படி ஏறி இறங்கினாலே நமக்கு பாதி ப்ராப்ளம் வராது. நம்ம என்ன பண்ணுறோம், லிஃப்ட்ஸ் கண்டுபிடிச்சதுலேருந்து எப்போ பார்த்தாலும் லிஃப்ட்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட்டில் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் ஸ்டேர்கேஸை பார்க்குறீங்களோ அங்கே நீங்கள் மாடிப்படி ஏற ஆரம்பிங்க. அதுவே போதுமான ஸ்ட்ரென்த்தை நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம்க்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியர் ப்ரொடெக்ஷன். நீங்கள் எப்பப்பெல்லாம் பைக் ரைட் பண்ணுறீங்களோ இல்லாட்டி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கியர் யூஸ் பண்ணுங்கள். அது அப்புறம் உங்களுடைய போன் ஃப்ராக்சர் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அட்லீஸ்ட் இன்ஜுரி வந்து ரொம்ப சீரியஸ் ஆகாமல் கொஞ்சம் மைல்டாக இருக்கிறதுக்காகவாது ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபைனலி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்துருக்கோம் நம்ம பாடியில் 206 போன்ஸ் இருக்குன்னு. அண்ட் இந்த இமேஜில் அந்த 206 போன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.